Hi, this is Beulah from SJOSS Medical Education. Hi, Sai Pramika. எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் நெய்வேலியில இருந்து வரேன் மேம். ஓகேமா. உங்களுக்கு இப்ப MBBS படிக்கிறதுக்கான ஆர்வம் எப்படி வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே அது எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே சூப்பர். நீங்க இப்போ நீட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி எழுதிருக்கீங்களா? 2 டைம்ஸ் எழுதிருக்கேன். ஓகே சரி, நிறைய தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. நீங்க ஏன் அப்ராட் சூஸ் பண்ணீங்க? அங்கதான் மேம் ஃபீஸ் அஃபோர்டபுளா இருந்துச்சு, அதனால. ஓகே, இப்போ உஸ்பெகிஸ்தான்லயே பாத்துட்டீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. பர்டிகுலரா நீங்க ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் சூஸ் பண்றதுக்கான ரீசன்? எஸ்சி ஓவர்சீஸ் அந்த கன்சல்டன்ட்ல இருந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால. ஓகே, பர்டிகுலரா நீங்க அந்த காலேஜ் பத்தி சர்ச் பண்ணலையா? அது பண்ணதுல எஸ்சி ஓவர்சீஸ்ங்கிற அவங்க நம்பர் எடுத்தோம். அவங்க ரொம்ப நிறைய இது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, அதனால அது கரெக்டா இருந்துச்சு. ஓகே நீங்க சிஸ்டர்ட்ட கொடுக்கலாம். ஹாய் மா, இப்போ நீங்க MBBS படிக்க போறாங்க, நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இவ ஃபர்ஸ்ட் போறா, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப தூரமா போறாள், அது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? ஓகே பரவாயில்ல, அவ போய் நல்லா தான் படிப்பான்னு எனக்கு தெரியும். டாப்பர் தான், அதனால பிரச்சனை இல்லை. சூப்பர். நீங்க MBBS அவங்க படிக்க போறதுக்கு ஒரு சிஸ்டரா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ்? டெய்லியும் படிக்கிறத அங்க என்ன சொல்லி தராங்களோ அதை படிச்சுட்டு எழுதி பாக்குறது. அதுல அவ பிராக்டிஸ் டெஸ்ட் நிறைய ஆன்லைன்ல எடுக்கலாம். ஓகே சூப்பர். அப்படின்னா அவளுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கிளியர் பண்றது ஈஸியா இருக்கும் அவளுக்கு. ஓகே, சேஃபா இருக்கும். சூப்பர்மா. மேம் நீங்களும் 2 வார்த்தை. மேம் இப்போ பொண்ணு அனுப்புறதுல நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? MBBS படிக்க போறாங்க, உங்க ஒரு பொண்ணு பிடெக் படிக்கிறாங்க, இன்னொரு பையனும் படிக்கிறாங்க இன்ஜினியரிங், இப்போ இன்னொருத்தங்க டாக்டர் ஆக்குறீங்க. இதுல நீங்க எவ்வளவு சிங்கிள் பேரண்டா இருந்து நீங்க எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஏன்னா நான் இவ பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இங்க டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா நான் மெடிக்கல் ஷாப் ஃபீல்டுல இருந்தேன். எனக்கு 18 இயர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டு. ஓகே, அதனால பாத்தீங்கன்னா எனக்கு என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் டாக்டரா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனாலதான் பாப்பா பயாலஜி குரூப் எடுத்து நீட் அட்டம் பண்ணதெல்லாம். சூப்பர். ஆனா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல படிக்க வைக்கிற அளவுக்கு அவளுக்கு மார்க் ஸ்கோரும் இல்ல. எனக்கு பினான்சியல் ஃபீல்டும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்து எனக்கு நான் கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். எஸ்ஜே ஓவர்சீஸ்ல எனக்கு கொஞ்சம் பெஸ்டா பேசினாங்க. அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியில அனுப்புறோம்னா எனக்கு பாதுகாப்பு முக்கியம். கண்டிப்பா மேடம் பேசினது எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. சாரும் எனக்கு நல்ல பொண்ணு படிச்சுட்டு வெளியில வருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையும் பிளஸ் ஃபீஸ் எப்படி நம்ம கம்மியா கட்டிக்கலாம், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு கிடையாது, ஸ்பிளிட் பண்ணி கட்டிக்கலாம், உங்களுக்கு ஃபேவரா என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சார் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா நான் சிங்கிள் பேரண்ட்ங்கிறதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணு நல்லபடியா படிச்சுட்டு இங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கையோட அனுப்புறேன். சூப்பர் கண்டிப்பா மேம். நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு. தேங்க்யூ மேம். எனக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, நல்ல நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ மேம். நீங்க உங்க பொண்ணுக்கு அட்வைஸ்னா இப்ப நீங்க என்ன கொடுக்கலாம் மேம்? அவங்க 6 இயர்ஸ் அங்க படிக்க போறாங்க, MBBS படிக்க போறாங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த ஒரு கோர்ஸ் எடுத்து சூஸ் பண்றதுமே ஒரு வைஸ் சாய்ஸ். அதுல நீங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க மேம்? அட்வைஸ்ங்கிறது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற ஸ்டேஜ்ல அவங்க இல்ல, நல்லா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீட் இங்க 2 தடவை அட்டன் பண்ணிருக்காங்க. அதனால அதுல என்ன தப்பு பண்ணிருக்கோமோ அதை MBBSல தப்பு பண்ணாம படிச்சுட்டு வெளியில வந்தாலே இங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அண்ணனே ப்ராஜெக்ட் அன்னைக்கு பண்ணிட்டா அவங்களுக்கு பர்டன் இருக்காது. ஓகே ஆஸ் a பேரண்டா நீங்க வேற என்ன அட்வைஸ் அவங்களுக்கு சொல்லலாம்? சேஃபா இருக்கணும். கண்டிப்பா மெயின் நம்ம அதுதான் மெயின். இல்ல நீங்க பயப்பட வேணாம் மேம். அந்த கண்ட்ரி காலேஜ் கிட்டத்தட்ட நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. ரொம்ப சேஃப்டி, காலேஜ் ஹாஸ்டல் எல்லாமே இன் கேம்பஸ்ல தான். சோ கண்டிப்பா சேஃபா இருப்பாங்க மேம். சேஃப் தான் முக்கியம், அதுதான் கண்டிப்பா. நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். எஜுகேஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் நல்லா சந்தோஷப்படுவேன். ஓகே நெக்ஸ்ட் இயர் வரும்போது கூட இன்னும் நல்லா சந்தோஷமா அவங்களை அனுப்பி வைப்போம். ஓகே தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா படிச்சுவாங்க, ஃபியூச்சர் டாக்டர் ஆவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ நல்லா பேசுறீங்க.